குமரன் நகர் கொளத்தூரில் அல்லது பெரம்பூரில் இருக்கக்கூடிய ஒரு நகர் குமரன் நகர். இங்கே பல தெருக்கள் இருக்கிறது. ஒரு பேருந்து நிலையமும் இங்கே இருக்கிறது. நடைப்பயிற்சிக்காகத்தான் இந்த இடம் வந்தேன். ராகவன் தெரு வழியாக இந்த இடம் வந்து சேர்ந்துள்ளேன். இந்த சாலை வழியாக சென்றால் கொளத்தூர் அந்த எட்டேரி போகக்கூடிய சாலைக்கு சென்று விடலாம். அருகாமையிலேயே ஒரு உணவகமும் இருக்கிறது. அங்கே சென்றுவிட்டு அங்கிருந்து நான் போய்விடலாம். எப்பொழுதாவது இந்த வழியாக செல்வது வழக்கம். அதனால்தான் இன்று தேர்ந்தெடுத்து இந்த இடத்திற்கு வந்துள்ளேன். இது 80 அடி சாலை என்று சொல்வார்கள். தனிக்காச்சலம் நகர் வழியாக மூலக்கடை செல்லலாம். 80 அடி சாலை இது. இது பெரிய நகரமாக மாறிவிட்டது. இங்கே ஒரு சாய்பாபா கோயிலும் இருக்கிறது. சின்ன 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 கோயில்களும் இந்த இடத்திலே இருக்கிறது. எங்கெல்லாம் ஒரு இடம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு கோயிலை கட்டி விடுவார்கள். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறப்பே. இது குமரன் நகர் 4வது பிரதான சாலை. உள்ளே போட்டிருக்கு. அப்படியே போயிடலாம், வீட்டுக்கு போய் சேரலாம். வளர்ச்சி என்பது வளர்வதுதான். எப்படி ஒரு விதையிலிருந்து ஒரு மரம் உருவாகிறது, ஒரு விதையிலிருந்து ஒரு மரம் உருவாகிறது. அதுபோல வளர்ச்சி, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று ஒரு பாடல் இருக்கிறது. ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சி என்று. ஸோ இப்படி அந்த கணக்கில் பார்த்தால் இன்று பல இடங்கள் வளர்ந்து விட்டது, பெரிய நகரமாக மாறிவிட்டது. குமரன் நகர் என்று போவதற்கே வெறும் 3000 ரூபாய் ஒரு கிரவுண்டு, அப்படித்தான் சொன்னார்கள். ஆனால் தற்பொழுது நிலைமை மாறிவிட்டது. ஏனென்றால் பல குடியிருப்புகள் வந்துவிட்டது, மருத்துவமனை வந்துவிட்டது. இங்கிருந்து பல இடங்களுக்கு செல்ல முடியும். அதுதான் இந்த இடத்தினுடைய வளர்ச்சி. எனவே இங்கே ஒரு மருத்துவமனை இருக்கிறது. அப்படி சென்றால் வீட்டுக்கு போய்விடலாம். எங்கே? அந்த கொளத்தூர் மெயின் ரோடு சென்று அங்கிருந்து சென்று விடலாம். இது நான் வந்ததற்கான ஒரு பதிவு தான். ஷெப்பர்ட் ஹாஸ்பிட்டல் அருகாமையில் தான் இருக்கிறது. ஷெப்பர்ட் ஹாஸ்பிட்டல். எனவே நண்பர்களே, இந்த காணொளியை காணும் அனைத்து அன்புள்ளங்கொண்டவருக்கும் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இங்கே தான் அந்த கங்கா ஹோட்டல் இருக்கிறது. அங்கிருந்து தான் செல்ல வேண்டும். இங்கே தான் ஒரு சாய்பாபா கோயில் இருக்கிறது. இதனுள் தான் ஒரு சாய்பாபா கோயில், சிறிய கோயில். அன்னதானமும் இங்கே வழங்குகிறார்கள். எனவே இந்த பதிவை நான் இத்துடன் நிறைவு செய்கிறேன்.